அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழக உறவுகள் துவண்டு போய் இருப்பீங்க. மிகப்பெரிய அளவுல உங்கள் மனது வலிகளை தாங்கி வாடி போய் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்பீங்க. அதே நிலையில தான் நானும் உள்ளேன். இந்த ஒரு அதிர்வுல இன்னைக்கு செய்தி சேனல்கள்லாம் நம்ம மன வலிமையை உடைக்கும் விதமான செய்திகளை தந்துட்டு இருக்கிறதையும், நேற்று இரவும் இவங்க இறங்கி அடிச்சு நம்மளோட உண்மையிலே நம்மலாம் சாப்பிடாம கிடக்கணும், இவங்க அழுதுட்டே கிடக்கணும், இவங்க அழுதுட்டே தான்டா இருக்கணும், இவங்க ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்கக்கூடாது. இப்படி ஒரு மனப்பக்குவத்துக்கு அவங்க வந்து நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மன வலிமையை குறைக்கும் அடியை தான் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறி நமது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கான நல்ல செய்தி வந்துட்டே தான் இருக்கு. நேத்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு 4 மணிக்கெல்லாம் ஒரு இந்திய தொலைக்காட்சி, ஒரு ஆங்கில தொலைக்காட்சி, ஹிந்தி தொலைக்காட்சி என்ன பண்ணிட்டாங்க, 107 எம்எல்ஏக்களும் தமிழக வெற்றிக் கழக உறவுகள் ரிசைன் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை மிகப்பெரிய அளவுல அவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு செய்தி வலைதளங்கள்லையும் சரி, நம்ம தமிழக வெற்றிக் கழக உறவுகள் மத்தியிலையும் சரி பெரிய பேசு பொருளானது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்ற ஒரு நிகழ்வையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டே இருந்தீங்க. அதற்கான விளக்கமும் நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் அரியணை ஏறும் நாள் என்ன, யாரோட ஆதரவு நமக்கு இருக்கு, இப்படியெல்லாம் அடிக்கிறாங்களே, நம்ம என்னதான் பண்ண போறோம், நம்ம இவங்களுக்கான என்ன கெடுதல் செஞ்சோம், இந்த கெடுதல்கள் எல்லாம் வந்து நமக்கானதா இல்ல அவங்களே அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிறாங்களா, இதனால நம்ம தலைவருக்கு நமக்கு என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்றதையும் கேட்டுட்டே இருக்கீங்க. நமக்கு எந்த வகையிலும் எந்த வித பாதிப்புமே கிடையாது. நம்ம வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் அரியணை ஏறுவார் அப்படின்ற ஒரு நிகழ்வை தான் நம்ம கையில் எடுத்துக்கணும். நம்ம சாமியை கும்பிட்டு ஒவ்வொரு சாமிகிட்டையும் வேண்டிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நம்ம தமிழக வெற்றிக் கழக உறவுகள் செய்தி சேனல்கள் தரக்கூடிய செய்திகளை நம்பிட்டு நீங்க சாப்பிடாம அழுதுட்டு இருக்காதீங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். ஏன்னா கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு நம்ம தலைவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனர்ஜியா தான் இருந்திருக்கு. அந்த 107 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சா என்ன ஆகும், அந்த இடத்துக்கே நம்ம போக வேணாம். எதுக்கு நம்ம ராஜினாமா செய்யறதுக்கு இன்னைக்கு 113 எம்எல்ஏக்களோட தனி பெரும்பான்மையோட இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் நம்ம ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம தலைவர் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க கிடையாது. துவண்டு போக வேண்டாம். அப்படி ஒரு அவசியமும் நமக்கு இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், இடது வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், இன்னும் சில கட்சிகள் இணைந்து நமக்கு மாபெரும் ஆதரவை தர்றாங்க. இன்று மாலைக்குள் அவங்க அறிவிப்பு 3 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எங்களோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தர்றோம், நல்ல செய்தியா இருக்கும் அப்படின்றத நேற்று திருமா அவர்கள் ஒரு மீடியா பேட்டியிலே சொல்லியிருப்பாரு. அதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு காலையில புஷி ஆனந்த் கூட நம்ம தமிழக வெற்றி கழக உறவுகளான எம்எல்ஏக்களிடம், ஆமா அவங்கெல்லாம் இன்னைக்கு எம்எல்ஏவாகி தன்னோட அரியணை ஏறும் நாளை, தன் தலைவன் அரியணை ஏறும் நாளை எதிர்பார்த்து அங்க போய் தங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்ய வர வேண்டிய இடத்துல இருக்கவங்க நன்றியுரை ஆற்ற வேண்டும். இந்த மக்களை சந்திச்சு எனக்கு வாக்களித்தவங்களுக்கு எல்லாம் கோடான கூட நன்றி, பாதம் தொட்டு வணங்கும் எங்கள் உறவுகளே அப்படின்னு நம்மளோட சந்திக்க வர வேண்டிய அந்த நிகழ்வை கூட அவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. ஆனா நம்ம அடைச்சு வைக்கல, நம்ம எம்எல்ஏக்களை ஒழிச்சு வைக்கல, சுதந்திரமா இருக்காங்க. அப்ப கூட நம்ம வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் அரணாக இருந்த புஷி ஆனந்த் அவர்கள் எம்எல்ஏக்களுக்கு ஆறுதலும் மனச்சோர்வும் அடையாமல் இருப்பதற்கு அறிவுரை வழங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணலாம், நிறைய பேர் உங்களோட தொடர்பு கொள்ளலாம், 10 கோடி தர்றோம், 30 கோடி தர்றோம், 50 கோடி தர்றோம், நீங்க எங்களோட வாங்க, எங்களோட இணையுங்கள், இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்லாம் பேசுவாங்க. நீங்க அதெல்லாம் மனசுல ஏத்திட்டு எதுவும் தவறான முடிவு எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. நான் அண்ணன் புஷி ஆனந்துக்கே ஒன்ன சொல்றான், ஆனா அடிமட்ட தொண்டர்கள் நாங்களே இந்த இடத்துல இருக்கும்போது அண்ணனை உயிரா நினைச்சு உயிருக்கு உயிரா ஜெயிச்சு அந்த வெற்றியை கொண்டுட்டு போய் அண்ணன் காலடியில கொடுத்த அந்த எம்எல்ஏக்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு எங்க புஷி ஆனந்தன் நினைச்சதே தவறோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சத்தியமா நீங்க உள்பட அண்ணனுக்கு உண்மையா தான் இருக்கீங்க. அடிமட்ட தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கும். அவங்க தொண்டரா இருக்காங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. எங்க அண்ணனா இருக்காரு, என் தம்பியா இருக்காரு, என் மகனா இருக்காங்க அப்படின்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா இந்த பிள்ளையை போட்டு இப்படி அடிக்கிறீங்க, என்னப்பா எலெக்ஷன்ல நான் வர்றேன் இந்த மக்களுக்காகன்னு சொல்லும் போது அடிக்க ஆரம்பிச்சிங்கப்பா, இன்னைக்கு வரைக்கும் அடிச்சிட்டு இருக்கீங்கப்பா, அந்த பிள்ளை கண்ணீரோட தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கு, அது தவக்குற பிள்ளைப்பா, இன்னும் நடக்க கூட இல்லை, தவக்குற பிள்ளைய தவக்கவாவது விடுங்க, அது தவந்து வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்குது. திராவிடம் பேசக்கூடிய திமுக அப்படின்ற கட்சி, திராவிட கட்சிகள் தான் எங்களை இந்த 67 வருஷம் 70 வருஷம் ஆண்டுட்டு இருந்தீங்க. அப்படி இருக்க நீங்க திராவிட கொள்கையையும் திராவிடத்தையும் எடுத்துட்டு வர்ற இந்த பிள்ளையை மட்டும் ஏப்பா அடிக்கிறீங்க? அப்பா ஒருவேளை இந்த பிள்ளை திராவிட சித்தாந்தத்தை என்னடா இப்படி அடிக்கிறீங்க, நீ உன் கொள்கையை விட்டு தள்ளுறான், நான் என் மக்களுக்கு செய்யணும், பரவாயில்ல நான் ஆட்சியில அமரணும் அப்படின்னு ஒரு தவறான முடிவு எடுத்திருந்தா நேத்து மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் காலையில கூப்பிட்டு, ஐயா நீங்க பதவி ஏற்பதற்கான நாள் குறிக்கிறோம், நீங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும் போது போட்டு கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர் முதலமைச்சராக தான் இருந்திருப்பாரு, அமைதியாக இருந்திருக்கார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒன்றை நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கான அந்த ஃபார்ம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிச்ச மறுநாள் தலைமைச் செயலக தலைவருக்கு வந்திருக்கும். அந்த செய்திகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்ல கூட அதை நம்ம போட்டிருக்கோம். ஆனா அந்த பேப்பர் ஒன்று தான் இன்னைக்கு தலைவருக்கு இடைஞ்சலா நின்றுகிட்டு இருக்கு.
அனைத்து மாநிலங்கள்லையுமே அந்த கொள்கையை வந்து மத்திய அரசு செயல்படுத்திட்டு வராங்க. ஒரு சில மாநிலங்கள்ல அந்த கொள்கை செயல்படுத்த முடியல. அதுக்கு மம்தா பானர்ஜி அம்மா அவங்க ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கொடுக்குறாங்க. அதனால மத்திய அரசுக்கு மிகப்பெரிய குடைச்சல் கொடுக்கக்கூடிய அரசா இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த அரசை கலைச்சு இறக்கி கீழே விட்டுட்டு இன்னைக்கு பிஜேபி முன்னிலை அடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா தமிழகத்துல இன்னைக்கு விஜயோட அரசு வரும்போது அது நமக்கு சாதகமான அரசா இருக்கும் அப்படின்னு திரு மோடி அவர்கள் போட்ட மனக்கணக்கை அடிச்சு உடைச்சு சுக்கு நூறா தெறிக்க விட்டாரு. ஏன்னா நான் என் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கேன்னா இவ்வளவு நாள் கட்டி காத்த இந்த திராவிட கட்சிகளின் உண்மையான ஒரு தொண்டனா இருந்து அவர்களோட வார்த்தைகளை உண்மை என்று நம்பி வந்த நம் தலைவர் ஒருவேளை இவங்க இப்படிதான் உண்மையா இருந்திருப்பாங்க, நம்ம அந்த திராவிட கொள்கையை தானே எடுத்துட்டு போறோம், அந்த மத்திய அரசின் கொள்கைகள்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு தீங்கு இழைக்கும் அந்த சர்க்குலர்லாம் நம்ம கையெழுத்து போடக்கூடாது அப்படின்றதுனால வெளியில வந்துட்டாரு. அப்ப கூட அவரை ரொம்ப ஏளனமா கேவலமா பேசப்பட்ட சில வார்த்தைகள்லாம் பேசினாங்க அப்படின்னு பெரிய அளவுல பேசப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம அண்ணன் எதையுமே சொல்ல மாட்டாருங்க. அடியே வாங்கினா கூட அமைதியா தான் இருக்கிறாரு. அவரை வார்த்தைகளால் வஞ்சிக்கும் போது கூட அவர் தலையை குனிஞ்சிட்டு தான் இருந்திருக்காரு. கரூர்ல 41 உயிர்களை பறி கொடுத்துட்டு கூட 10 நாள் அவர் மனம் வெம்பி வீட்டுக்குள்ளதான் இருந்தாரு. வெளியில வந்து பேசல. இன்னும் அவர் பேசவே ஆரம்பிக்கல. இன்னும் மக்களுக்கு நன்றி சொல்ல இதெல்லாம் பண்றீங்களேப்பா, அந்த வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்ல விடாம அந்த மனுஷனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. சரி விடுங்க. ஆனா எது எப்படியோ எது என்ன நடந்தாலும் சரி நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வீர் கொண்டு எழுவார். இன்னைக்கு சாயங்காலம் இன்று மாலைக்குள் நமது கட்சி அரியணை ஏறும். அந்த நிகழ்வு தெரிஞ்சிடும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த மூன்று கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து ஒரு கட்சி அடிக்கிறாங்க. தாயில்லாத பிள்ளைய மாதிரி போட்டு மிதிக்கிறாங்க. ஆனா கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் உண்மையிலே சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆளுங்கட்சி நண்பர்களே, எதிர்கட்சி தலைவர்களே, மத்தியில் ஆளும் மன்னர்களே, உங்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தனி ஒரு ஆளா உங்களை மாதிரி 26 30 கட்சிகளை கூட்டி சேர்ந்து புதிமூட்டை மாதிரி முதுகுல சுமையை ஏற்றிட்டு எங்க தலைவன் வந்து ஜெயிச்சு வரலைங்க. தனி ஒரு ஆளா நின்று ஜெயிச்சு இந்த தமிழக மக்கள் மனசுல இடம் பிடிச்சு இன்னைக்கு வெற்றி கனியை பறிச்சு கையில வச்சிருக்காரு. அந்த கனியை கொண்டு வந்து இந்த மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்க கொடுக்க விட மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த அடியை தான் அம்மா சசிகலாவுக்கும் அடிச்சிங்க, இதே அடியை தான் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் அடிச்சிங்க, இதே அடியை தான் அன்னைக்கு டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் அடிச்சாங்க அப்படின்ற கேள்வியில இருக்கு. எல்லாருமே அனுபவப்பட்டவங்க தான். இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவங்களும் சரி, இன்னைக்கு புதுசா வந்திருக்க நம்ம தலைவருக்கும் சரி, இது புதுசா நடக்க கிடையாது. மத்திய அரசு ஆளுநர் என்ற ஒருவரை வைத்துக்கொண்டு ஆடு மாட்டத்திற்கு முடிவு கட்டும் ஒரு அரசா இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்த பிறகு இந்த ஆளுநரின் செயல்பாட்டுக்கு அனைத்து மாநிலங்களுக்குமான ஒரு நல்லதொரு செய்தியை செமையா ஒரு சாட்டை எடுத்து சுத்துவாருன்னு நம்புவோம். ஆளுநர் நம் தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியை எத்தனையோ பேர் கேட்டுட்டே தான் இருக்காங்க. இதே திமுக அரசு கூட ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு கேட்டாங்க. இன்னைக்கு அவங்க கொடுக்க பிடிச்சிட்டு தெரியுற இந்த நிகழ்வையும் நம்மளால பார்க்க முடியுது. அதை விட ஒரு கேவலமான ஒரு செய்தி, அதிமுக திமுக நாங்க ஒண்ணு சேர போறோம், ஒண்ணு சேர்ந்து இந்த நாட்டை ஆள போறோம், நீங்க நல்லா ஆளுங்கப்பா, உங்களை யாரு வேணான்னு சொன்னா உங்க கூட யாரு வரப்போறா? நீங்க மட்டும்தான் ஆசைப்படலாம். ஐயா எடப்பாடி அவர்களே, மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்க 2 பேருக்குமே ஒண்ணு சொல்றோம். உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற 2 பேரும் சேர்ந்து ஒரு 30 கூட்டணி கட்சிகளோட மத்திய அரசின் ஆளுமையோட ஆளும் கட்சியோட மிகப்பெரிய சக்தியா போட்டியிட்டு தனி ஒருத்தண்ட தோத்து போய் நிற்கிற நீங்கள்லாம், நான் உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு தோல்வியை தந்த மக்களை நீங்க வஞ்சிக்க பாக்குறீங்க. அப்படிலாம் வஞ்சிக்கன்னு நினைக்காதீங்க. மிகப்பெரிய அளவுல சோதனைகளையும் இனி வாழ்நாள்ல உங்க கட்சி இருக்கா அப்படின்ற இடத்துக்கு மக்கள் போயிடுவாங்க. மக்கள் உங்க மேல மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. உண்மையிலே இப்படியே விட்டா கூட அடுத்த ஒரு எலெக்ஷன்லயோ இல்ல தலைவரோட அரசியல் பிடிக்காமையோ மாறி உங்களுக்கு வாக்களிச்சு மீண்டும் ஒரு முறை வர்றதுக்கான சந்தர்ப்பம் கூட கொடுக்கலாம். ஆனா இப்படி பண்ண நீங்க செமையா அதி பாதாளத்துக்குள்ள போறீங்க. உங்களை கடலுக்குள்ள போட்டு அமுக்கின மாதிரி மக்கள் அப்படியே சமாதியா போட்டு உங்க கட்சி இருந்த இடம் தெரியாம அழிக்க போறாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி தான் நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் ஒரு கதையை சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த காணொலியை நிறைவு செய்யறேன். நீங்க 2 பேரும் இணைஞ்சிட்டாக்க நம்ம முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படின்னு ஒரு கனவு கண்டுட்டு வர்றீங்க. தமிழக வெற்றி கழகம் ரிசைன் பண்ணிட்டு போயிடுச்சுனாக்க நமக்கு பாதை கிளியர் ஆயிடும்னு நினைக்கிறீங்க. நாங்க ரிசைன் ஆனாலும் ஆளுநர் கையில தான் ஆட்சி போகும். நாங்க மெஜாரிட்டி நிரூபிக்க முடியலைனாலும் ஆளுநர் கைக்கு தான் ஆட்சி போகும். அதை தான் நடத்தி கொடுக்க போறீங்க. அப்ப ஆளுநர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், மற்ற அனைத்து நிகழ்வுகளா இருக்கட்டும், அவங்க அசால்ட்டா கையெழுத்து போட்டு எல்லா திட்டங்களையும் செயல்படுத்திட்டு தமிழ்நாட்டை மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கையில் எடுத்துருவாங்க. அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல எல்லாம் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. நம்ம என்னதான் வாக்களிச்சாலும் வெற்றின்றதை அவங்க தானே அறிவிக்க போறாங்க. அப்படிங்கும்போது நீங்க இவ்வளவு நாள் கட்டி காத்தோம் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை ஏமாத்தி வச்சிருந்த திராவிட சித்தாந்த கொள்கைன்றது உங்களுக்கு நீங்களே போட்டுக்கொண்ட போர்வை. உங்களுக்கு இந்த மக்களை ஏமாத்துறதுக்காக நீங்க போத்திக்கிட்டது. இந்த சிறுபான்மை இன மக்களுக்காக நாங்க காவலா இருக்கோன்னு சொன்னது மிகப்பெரிய கேலிக்கூத்து. எங்களை நம்ப வச்சு மோசம் செய்த இந்த 2 அரசுகளையும் மக்கள் தூக்கி எறிஞ்சிடணும், இனி இவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க.
உங்ககிட்ட இருக்கிறதும் வெறும் 121 பேர் தான். 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாலும் அதுல நல்லா கேட்டுக்கங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா கூட பரவாயில்ல, திருமாவளவன் தான் இருக்கிறாரு, நாங்க இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி உள்ள வந்தாலும் கூட சாவு கூட்டு கூட இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இடதுசாரி சித்தாந்தம் கொண்ட கம்யூனிசம் உங்க கட்சிகளை கூட்டணியா இருக்கியா? நீங்க பிஜேபி கூட்டணியோட போய் உங்க கட்சியை இணைச்சு நம்மளும் ஆட்சி அமைச்சிரோம்னு நினைச்சா சத்தியமா முடியாது. 117 தான் இருக்கு. உங்ககிட்டயும் மெஜாரிட்டி இல்லைங்கய்யா. அதனால நீங்களும் அந்த கனவை காணாதீங்க. அன்பு உறவுகளே, நம் தமிழக வெற்றி கழகத்தின் தங்கங்களே, தயவு செஞ்சு சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்க அழுகுறீங்க அப்படின்ற செய்தியெல்லாம் தலைவர் கேட்டுட்டு ரொம்ப மனம் வந்து போயிருக்காரு அப்படின்னு வேதனைப்படுறாங்க. அவர் பதவி ஏற்கல அப்படின்ற வருத்தம் கூட அவருக்கு இல்ல. என் உறவுகள், என் தங்கைகள், என் தம்பிகள், என் தங்கங்கள், என் அண்ணங்கள், அப்பா அம்மா மாமா இவங்க எல்லாம் சாப்பிடாம அழுகுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி அவர் மனசை மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாக்குது அப்படின்றாங்க. இந்த செய்தி சேனல்கள் போடும் செய்திகளை நம்பிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்று சொல்றேன். தயவு செய்து அந்த சேனல்கள் போடும் செய்திகளை புறம் தள்ளுங்க. நல்ல செய்திகளை நம்ம தமிழக வெற்றி கழக உறவுகள் உங்களுக்கு வீடியோவா தந்துட்டு இருக்காங்க. நாங்க மட்டும் கிடையாது, எத்தனையோ நண்பர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்களுக்கு செய்தி செய்தி செய்தின்னு தந்துட்டே இருக்காங்க வலைதளத்துல. உண்மையான செய்திகளை போட்டு உங்க மனசுல வந்து சந்தோஷத்தை நிறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம தலைவர் தான் முதலமைச்சர், நம்ம வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தான் இந்த நாட்டை ஆள போறார். அதை நம்ம அனைத்து கடவுள்களுமே நிச்சயமா இந்த வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி வைப்பாங்க. அதனால நீங்க கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க. அண்ணன் முதலமைச்சர் அப்படின்றத ஒரு நாள் தள்ளி போகுதுங்க. அவரோட முதலமைச்சர் கனவு, நம்மளோட ஆசையை யாரும் தடை போட்டுலாம் நிப்பாட்ட முடியாதுங்க. இன்னைக்கு பாருங்க, நாடு தாண்டி இன்னைக்கு அண்ணனோட குரல் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இலங்கை நாடாளுமன்றம் அங்க பாத்தீங்கன்னா 4 எம்பிக்கள் வெற்றி தலைவர் விஜய்க்கான அநீதி எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு சில நாட்கள் இதே நிலை நீடித்தால் உலக அரங்கில் ஒலிக்கும் ஒரு குரலா மாறும். அப்ப ஒரு முதலமைச்சரா தனி பெரும்பான்மையோட ஒரு மக்கள் ஆதரவோட ஜெயிச்ச ஒரு தலைவனை இவங்க போட்டு இப்படி வதைக்கிறாங்க அப்படின்னா ஐநா சபையிலும் பேசப்படும். அப்படி ஒரு நிலை ஏற்படும் போது இந்திய ஒரு பிரதமர் இப்படி ஒரு நிலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை உலக நாடுகள் தடுக்கும். இதெல்லாம் யோசிக்காமையா இருக்க போறாங்க அப்படின்னு ஒண்ணு தெரியுது. ஐயா, நாங்க அரசியல் தெரியாமலாம் பேசல. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்தியாவின் நட்பெயரை களங்கப்படுத்தும் விதமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்களாட்சி நடக்குது அப்படின்றத மறந்துட்டீங்க. மன்னராட்சிகள், நாங்கள்லாம் மன்னர்கள் அப்படின்னு நினைச்சா இது பிஜேபி கூட வர்ற எலெக்ஷன்ல நிலையா இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுது அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. ஏன் இவங்க 2 பேர் தான் ஆளணும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க ஆளணும்னு நினைக்கிறதுக்கு நீங்க மன்னர்களும் அல்ல, நாங்கள் உங்கள் அடிமைகளும் அல்ல. நிச்சயமா வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி அடைவார். நாளை நமது தலைவன் முதல்வர் வெற்றி தலைவர் விஜய் வாழ்க. தமிழக வெற்றி கழகம் வளர்க. அன்பு உறவுகள், சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. தலைவனுக்கு எதுவுமே ஆகாது. உங்கள் வேண்டுதலும் நமது நம்பிக்கையும் வெற்றியை தரும். நன்றி, வணக்கம்.